நம்ம சிஎஸ்கே 2027 ஐபிஎலுக்காக 8 வீரர்களை ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அந்த 8 வீரர்கள் யார், அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுனால பர்ஸ் அமௌண்ட் நம்ம சிஎஸ்கே கிட்ட எவ்வளோ இருக்கும், இதை வச்சு ஆக்ஷனில் என்னென்ன சம்பவங்களை பண்ண முடியும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் பதிரானா பென்ஸ்டோக்கு இவங்க 2 பேரும் மறுபடியும் நம்ம சென்னை டீமோட வந்து ஜாயின் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம அஸ்வின் வந்து கொடுத்துருக்காரு. என்ன காரணமாக இதை வந்து சொல்லியிருக்காரு, இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, அப்படி ஒரு வேளை நடந்தால் நம்ம சிஎஸ்கே யார் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கே கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம பதிரானா பென்ஸ்டோக்கை பார்த்துருவோம். நம்ம சிஎஸ்கே டீம்லாம் மறுபடியும் இவங்க வந்து ஜாயின் ஆக போகிறாங்க. சிஎஸ்கே கன்ஃபார்மாக இவங்களுக்காக போக போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம அஸ்வின் தான் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பதிரானாவை கேகேஆர் வந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மறுபடியும் சிஎஸ்கே டீமில் இவரை வந்து எதிர்பார்க்க போகிறோம். சிஎஸ்கே இவரை கன்ஃபார்மாக ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம அஸ்வின் வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, நம்ம பென்ஸ்டோக்கும் வந்து இணைய போகிறாரு. அப்படி இணைஞ்சால் ஓவர்டனோட இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய காம்போவை உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு. என்ன தான் நம்ம அஸ்வின் சொல்லியிருந்தாலும் சிஎஸ்கே இதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. பென்ஸ்டோக்கை வந்து சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் பதிரானாவை சிஎஸ்கே மறுபடியும் உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிஎஸ்கேக்காக டெத் ஓவரில் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு குறைவான ப்ரைஸுக்கு வந்தால் கன்ஃபார்மாக சிஎஸ்கே இவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை கம்பேக்கை கொடுத்தா நம்ம பதிரானா மறுபடியும் பேக் டு சென்னையில் வந்து இணையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம சிஎஸ்கே யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 வீரரை சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அந்த வரிசையில் நம்ம பிரசாந்த் வீர், அது மட்டும் இல்லாமல் நம்ம சகாரு, ஹென்ரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால், பென்சர் ஜான்சன், குல்தீப் யாதவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஆல்ரவுண்டராக பார்க்கப்பட்ட நியூசிலாந்தை சேர்ந்த ஜாக் ஃபால்கஸையும் வந்து சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இப்போதைக்கு எவ்வளோ பர்ஸ் அமௌண்ட் சிஎஸ்கே கையில் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசாந்த் வீர் 14.20 கோடிக்கும், சகாரு 5.20 கோடிக்கும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹென்ரி 2 கோடிக்கும், நம்ம ஃபல்கஸ் பார்த்தீங்கன்னா 75 லட்சம், அதுக்கப்புறம் இல்லாமல் ஸ்ரேயஸ் கோபாலை பொறுத்த வரைக்கும் 30 லட்சத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க நம்ம சிஎஸ்கே. இது மட்டும் இல்லை, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தலதுணியும் சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இவங்களை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 27 கோடி ரூபா நம்ம சிஎஸ்கே கையில் வந்து பர்ஸ் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு சிஎஸ்கே ஒரு நல்ல பிளேயருக்காக வந்து ஆக்ஷனுக்கு போக முடியும். பிரசாந்த் வீரை சிஎஸ்கே மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை, ஒரு குறைவான ப்ரைஸில் சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே மொத்தம் 8 வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 27 கோடியை மிச்சம் பண்ணி ஒரு தரமான சம்பவத்தை ஆக்ஷனில் பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷனில் நிறைய சம்பவங்களை சிஎஸ்கே பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவங்களை தவிர வேறு யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த பர்ஸ் அமௌண்ட்டை வச்சு சிஎஸ்கே ஆக்ஷனில் என்னென்ன சம்பவங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.